ஹலோ, தேர்ட் லெசன்ல ஷார்ட் ஆன்சர். அந்த ஷார்ட் ஆன்சர்ல பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அதாவது ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. என்ன சொல்றாங்க? ஃபீச்சர்ஸ், அதோடைய சிறப்பு தன்மைகள் என்ன? ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO ஆர் an attempt is made by the management to integrate the goals of an organization and individuals. அதாவது ஒரு முயற்சி, அதாவது இண்டிவிஜுவல் கோலையும் நிர்வாகத்துடைய கோலையும் இன்டகிரேட் பண்றதுக்கு, ஒன்னாக்குறதுக்கான ஒரு முயற்சி. திஸ் வில் லீட் டு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். இது எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவியா இருக்கும், லீட் பண்ணும் அப்படி சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து MBO tries to combine the long run goals of an organization with short run goals. ஒரு கம்பெனிக்கு கோல் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு லாங் ரன் கோல், இன்னொன்னு ஷார்ட் ரன் கோல். அப்ப ஷார்ட் ரன் கோல்ன்றது டெய்லியா இருக்கலாம், வீக்லியா இருக்கலாம், மந்த்லியா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். லாங் ரன் கோல்ன்றது ஒரு 6 monthsல நம்ம இப்படி அச்சீவ் பண்ணணும், 1 yearல எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது லாங் ரன் கோல்ஸா இருக்கும். அப்ப அந்த லாங் ரன் கோல்ஸையும் ஷார்ட் ரன் கோல்ஸையும் இவங்க என்ன பண்றாங்க? கம்பைன் பண்றதுக்கு இந்த MBO வந்து பிரயோஜனமா இருக்கு. தேர்ட் பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் ட்ரைஸ் டு ரிலேட் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வித் சொசைட்டி கோல்ஸ். பாருங்க, அப்படி பாயிண்ட் பாயிண்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டே வராங்க. அப்ப மூணாவது பாயிண்ட் வந்து ஆர்கனைசேஷனல் கோலையும் சொசைட்டியோடைய கோலையும் ஒருங்கிணைக்கிறது, கம்பைன் பண்றது. ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான கோல் என்னவா இருக்கும்? லாபம் சம்பாதிக்கிறதா இருக்கும். பட் சொசைட்டிக்கு அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் பண்றதா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? லாபம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தையும் சர்வீஸ், ஏதாவது சொசைட்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ற நோக்கத்தையும் கொண்டு வந்து கம்பைன் பண்றதுக்கு இது உதவுது. நாலாவது பாயிண்ட், MBO's emphasis is not only on goals but also an effective performance. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம ஷார்ட் ஆன்சர்ல 5 பாயிண்ட் எழுதினோம்னா நமக்கு நல்லது, 3 மார்க் முழுமையா கிடைச்சிடும். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க? MBO emphasis is not only on goals but also an effective performance. இது கோலை பத்தி மட்டும் பாக்குறது இல்ல, பெர்ஃபார்மன்ஸையும் பாக்குறது. ஏன்னா அது முக்கியம். நம்ம கோலை பத்தி பாக்குற நேரத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், வாட் இஸ் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்டு, ஹவு இட் இஸ் பெர்ஃபார்ம்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இன்க்ரீசஸ் த ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி ஆஃப் அச்சீவிங் கோல்ஸ் அட் ஆல் லெவல்ஸ். ஒவ்வொரு லெவல்லையும், எல்லா லெவல்லையும் இது எப்படி வந்து அந்த கேப்பபிலிட்டிய, அந்த கெப்பாசிட்டிய எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது எல்லா லெவல்லையும் அப்படின்னு பாக்குது. லாஸ்ட் பாயிண்ட், எய்ம்ஸ் அட் ரீப்ளேசிங் த எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் கன்க்ளூஷன்ஸ். கடைசியா இது நம்மளுடைய அத்தாரிட்டியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்? அந்த கன்சல்டேஷன்ஸ்க்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படிங்க. அப்ப இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. இதுல குறைஞ்சது நீங்க ஒரு 5 பாயிண்ட் ஆகுது நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் MBO? பாருங்க, இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ப்ராசஸ் இன்வால்வ் இன் MBO. இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன படம் இருக்கு. அது அந்த பாயிண்ட்ஸ அப்படியே ரவுண்ட் ரவுண்டா போட்டு நீங்க இது அப்படியே சுத்தி ஒரு படம் மாதிரி வரைஞ்சு ஆன்சர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். முதல்ல டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். இது பேசிக், நமக்கு தெரியும். முதல்ல ஆர்கனைசேஷனோட ஒரு கோலை தீர்மானம் பண்ணிக்கணும். கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு கோல். இந்த செக்ஷன்காரங்க இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும், அக்கௌண்ட் செக்ஷன்காரங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், சேல்ஸ் செக்ஷன்காரங்க இந்த வேலையை முடிக்கணும், பர்ச்சேஸ் செக்ஷன்காரங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு மொத்தத்துக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு கோல் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு கோல் இருக்கும். அதை பிக்ஸ் பண்றது. அப்புறம் பிக்சிங் கீ ரிசல்ட் ஏரியா. எதுல நாம ஸ்பெஷலிஸ்ட்? கீ ரிசல்ட் ஏரியா, KRAன்றது என்ன? நாம எதுல ஸ்பெஷலிஸ்ட், எதுல நாம வந்து சிறப்பா இயங்க முடியும், அதை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட், செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ். என்ன செய்யணும்னா, எப்பவுமே கிளவரா மேனேஜ்மெண்ட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு கோல் செட் பண்ணும்போது அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வச்சுப்பாங்க. சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருது. இப்ப பாருங்க, எதிர்பாராம கொரோனா ப்ராப்ளம் வந்துருச்சு. இது யாராவது எதிர்பார்த்ததா? கொரோனா வந்து இவ்வளவு தூரத்துக்கு எல்லாரையும் ஐசோலேட் பண்ணுவாங்க, எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணுவாங்க, கம்பெனி எல்லாம், அதாவது ஊரடங்கு வரும், இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட். அப்ப என்ன செய்வாங்கன்னா, பெரிய கம்பெனிஸ்ல, கார்பரேட் கம்பெனிஸ்ல கோல் செட் பண்ணும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்கும். சப்போஸ் இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண முடியலன்னா என்ன செய்யறது அப்படிங்கறது ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாங்க. அதான் செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ்
ஆர் டார்கெட்ஸ். அதுக்கப்புறம் மேட்சிங் ரிசோர்சஸ் வித் அப்ஜெக்டிவ். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கிட்ட என்ன ரிசோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கோ அதை என்ன செய்யறது, நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி நம்ம அதை எல்லாம் கொண்டு வர்றது. மேட்சிங் ரிசோர்சஸ் வித் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ். அது செய்யணும்ல. நம்ம ஒரு வேலையை சொல்லிட்டு அப்படி கண்டுக்காம விட்டுறக்கூடாது இல்லையா? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பீரியாடிக்கலா மீட்டிங் போடணும். அது வாரமா இருக்கலாம், 15 நாளைக்கு ஒரு தடவையா இருக்கலாம், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையா இருக்கலாம். பீரியாடிக்கல் மீட்டிங்ஸ் போட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும், ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸையும் மதிப்பிடணும். அதான் அப்ரைசல். அப்ரைசல் மீன்ஸ் வேல்யூ பண்றது, வேல்யூ பண்ணி பார்க்கணும். அப்புறம் பாருங்க, 8th பாயிண்ட் வந்து ரீ அப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். சப்போஸ் அதுல ஏதாச்சும் வேறுபாடு இருக்கு, ஒரு செக்ஷன்ல சொல்றாங்க, சார் இந்த ஸ்கீம் சரியா வரல சார், நாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்தோம், எங்களால இதை பண்ண முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், அதை எப்படி நம்மளுடைய கோலை வேற சோர்ஸ்ல நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்றது அப்படின்னு பார்க்க. ரீ அப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த மாதிரி நம்ம திட்டமிடுறது. ஸோ இதுல 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல குறைஞ்சபட்சம் ஒரு 5 பாயிண்டாவது நீங்க நல்லபடியா படிச்சுக்கணும். இதுல ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா கீழே, இந்த கேள்வியில அந்த படத்தையும் நீங்க கவனமா பார்த்து அந்த படத்தை வரைஞ்சி எழுதினீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தது, வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇ. ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇன்றது முக்கியம். எம்பியோடைய ப்ராசஸ். Primarily, it is necessary to set objectives or norms with predictable or estimated results. பொதுவாக இது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கணிக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய, முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டுக்காக பிக்ஸ் பண்றது. These performances are assessed and get equated to the actual performance. இது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வேலைகள் இந்த மாதிரி நடக்கணும், இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள இவ்வளவு வேலைகள் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஈவினிங் 6 மணிக்கு எத்தனை வேலை, நம்ம சொன்ன கொடுக்கப்பட்ட வேலையில எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட், the deviation gets analyzed. அதுல ஏதாச்சும் வேறுபாடு இருக்கு. உதாரணமா நம்ம 10 வேலை சொல்லியிருக்கோம், அவங்க 6 வேலை தான் முடிச்சிருக்காங்க. என்ன அப்ப வித்தியாசம் எவ்வளவு? 4 வேலை இருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம்? நம்ம சொன்ன வேலை அவ்வளவு கஷ்டமான வேலையா, அல்லது அவங்க நேரத்தை வீணடிச்சிருக்காங்களா, என்ன காரணம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப டீவியேஷன் ரொம்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க, 10 வேலை சொன்னோம், அவங்க 10 வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுல வேறுபாடு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு வேலையை செய்யல, 9 வேலை செஞ்சிருக்காங்கன்னா ஓகே, ஒரு நம்ம வந்து அதை வந்து என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க, சரின்னு விட்டுருவாங்க. ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படின்னா தான் அதை என்னன்னு பார்ப்பாங்க. அந்த டீவியேஷனை பொறுத்து அதை என்னன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த டீவியேஷன் கெட்ஸ் அனலைஸ்ட் வித் அன் இன்சிக்னிபிகன்ட் ஆர் நோ டீவியேஷன். அதாவது இன்சிக்னிபிகன்ட்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இல்லாத டீவியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு 1 ஒரு வேலை செய்யல, அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப நோ ஆக்ஷன். அதை வந்து அந்த டீவியேஷன் இல்லைன்னா நோ ஆக்ஷன் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் சீனியர் மேனேஜர்ஸ் கேன் கான்சென்ட்ரேட் டு அதர் மேட்டர்ஸ். இது வந்து நெக்லிஜிபிள், அதை விட்டுருவாங்க. மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்க, அதர் மேட்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே சமயம் ரொம்ப டீவியேஷன் இருந்துச்சுன்னா தான் அதுக்குள்ள வருவாங்க. ரைட். If actual performances deviate significantly, ரொம்ப முக்கியத்துவமான வேறுபாடு இருக்கு. 10 வேலை சொன்னோம், 5 வேலை தான் முடிஞ்சிருக்கு, 5 வேலை முடியவே இல்லை அப்படின்னா the issue needs to be passed to the senior managers. அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சீனியர் மேனேஜர்கிட்ட கொண்டு போவாங்க. as an exemption has occurred. Finally, the aim is to solve this exemption immediately. கடைசியா என்ன செய்வாங்க, சீனியர் மேனேஜரை கொண்டு போய் இந்த பிரச்சனைய இமிடியேட்டா சால்வ் பண்றதுக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். நான் 5 பாயிண்ட் இருக்கு இந்த ப்ராசஸ்ல. எம்பியோடைய ப்ராசஸ்ல முதல்ல ஸ்டாண்டர்ட ஆக்சுவலோட கம்பேர் பண்ணணும். அடுத்த பாயிண்ட், அந்த கம்பேரிசன் பண்ணும்போது டீவியேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த பாயிண்ட், டீவியேஷன் கம்மியாவோ அல்லது டீவியேஷனே இல்லாம இருந்துச்சுனாலோ அது நெக்லிஜிபிள், விட்டுருவாங்க. அடுத்த பாயிண்ட், டீவியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அதை சீனியர் மேனேஜர்கிட்ட கொண்டு போகணும். அடுத்த பாயிண்ட், அதை இமிடியேட்டா அந்த என்ன பிரச்சனைன்றதை பார்த்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் முக்கியம் ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇ. அடுத்தது, லிஸ்ட் அவுட் எனி 4 ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. கவனமா இருங்க, இது ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. எத்தனை கேட்கிறாங்க, அவங்களே 4 தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். நம்ம ரிசர்ச் ஆன்சர்லயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். இதோடைய ப்ராசஸ் வந்து
முதல்ல ஆர்கனைசேஷன் கோலை தீர்மானிக்கிறது. ரெண்டாவது கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனுடைய கோலையும் தீர்மானிக்கிறது. அடுத்தது மூணாவது பிக்சிங் கீ ரிசல்ட் ஏரியா, KRA நம்ம பார்த்தோம்ல, கீ ரிசல்ட் ஏரியாவை தீர்மானிக்கிறது. நாலாவது செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ், ஒரு துணையான ஒரு கோலையோ டார்கெட்டையோ பிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த நாளும் MBOட ப்ராசஸ். இதனால நீங்க MBO ப்ராசஸ் தனி, MBE ப்ராசஸ் தனி, அது ரெண்டையும் தனித்தனியா நீங்க புரிஞ்சுக்கணும். இது 2 தடவை நீங்க திரும்ப கேளுங்க. MBOட ப்ராசஸ்னா என்ன, MBOட ப்ராசஸ்னா என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர். 2ல ஒரு கொஸ்டின் உறுதியா ஷார்ட் ஆன்சர்ல உங்களுக்கு தேர்வுல வரும், அரசு தேர்வுல வரும். ரைட். அப்புறம் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO, இது ஒரு காமன் கொஸ்டின். பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் இன்டெண்டட் பிரைமரிலி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். MBOட அப்ஜெக்டிவே பெர்ஃபார்மன்ஸ டிட்டர்மின் பண்றது, என்ன பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்றது, எப்படி வேலை செஞ்சாங்க, இவங்க செஞ்ச வேலை எப்படி இருக்குன்னு பாக்குறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். அப்ப ஒரு தனிப்பட்ட நபருடைய வேலைய, அந்த இவர் செஞ்ச வேலை இந்த நிர்வாகத்துடைய கோலுக்கு எப்படி உதவியா இருக்கு, எப்படி அந்த வேலையோட ஒட்டி இருக்கு. அடுத்தது டு கிளாரிஃபை both the job to be done and the exemptions of accomplishment. என்ன இன்னும் செய்ய வேண்டியிருக்கு, என்ன வேலை முடிஞ்சிருக்கு, ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி அப்ரைசல் பண்ணி பார்க்கறது, மதிப்பிட்டு பார்க்கறது. அடுத்தது டு ஃபோஸ்டர் த இன்க்ரீசிங் காம்பிடன்ஸ் அண்ட் growth ஆஃப் சபார்டினேட். அதாவது அவங்களுடைய திறமை, அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு MBO ஒரு காரணமா இருக்கு. To serve as a basis for judgments about salary and promotion. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கான சேலரியை பிக்ஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கான ப்ரொமோஷனை உறுதி பண்றதுக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா. அப்ப MBO அப்படிங்கிற இந்த சிஸ்டம் இருந்தாதான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில கண்காணிக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் அப்ரைசல் பண்றோம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனியோடைய கோலுக்கு எப்படி உதவியா இருக்கு அப்படின்னு கணிக்கிறோம். இந்த கணிக்கிறது எதுக்காக கணிக்கிறோம், அவங்களுடைய சேலரி, அவங்க சேலரி கொடுக்கறத இன்னும் கூட்டணுமா, அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் கொடுக்கணுமா, பதவி உயர்வு கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு உதவியா இருக்கு. டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன். பாருங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் தானே, மோட்டிவேட் பண்றதுக்கு நமக்கு MBO பிரயோஜனமா இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட், டு சர்வ் அஸ் எ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன். இது பொதுவா MBO அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல கண்ட்ரோலுக்கும் அதோட இன்டகிரேஷன், அதாவது அதோட எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கும் ஒற்றுமைக்கும் இந்த MBOன்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுல அந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO அப்படிங்கிறது ஷார்ட் ஆன்சர்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இதுல நீங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் படிச்சுக்கோங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புள்ள பாயிண்ட்டுகள் தான், ரொம்ப எளிமையான பாயிண்ட்டுகள் தான் இது. இதை நீங்க திரும்ப எழுதி பாருங்க, நோட்ல எழுதி பாருங்க, நல்லா இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று அனுப்புவேன் ஹோம் டெஸ்ட்டுக்கு. அதுல நீங்க அந்த ஹோம் டெஸ்ட்டை எழுதி நோட்ல, காமர்ஸ் நோட்லயே நீங்க எழுதி போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க. சரியா? நம்ம அடுத்த வகுப்புல லாங் ஆன்சர் பார்ப்போம். லாங் ஆன்சர்ல நமக்கு 5 கொஸ்டின் இருக்கு. லாங் ஆன்சர்ல கண்டிப்பா ஒரு லாங் ஆன்சர் பப்ளிக்ல வரும். அனைத்து கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ்லயும் இந்த பாடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஒரு MBO அல்லது MBEO கண்டிப்பா கேட்பாங்க. சோ லாங் ஆன்சர் அடுத்து பார்ப்போம்.